ஒப்பந்த தொழிலாளர் நியமனம் தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணிக்கு எடுப்பதற்கு காரணமே அண்ணா தொழிற்சங்கமுடைய தாய் கட்சியான அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஓட்டுநர் நடத்தின பணிக்கு எடுக்காம போனதுதான். அவங்க 5 வருட ஆட்சியில ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனர் கூட பணிக்கு எடுக்கல. அது இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியெடுப்பதற்கு ஆணை வழங்கியிருக்காங்க. அதுல முதல் கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேர் பணிக்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறைப்படி எழுத்து தேர்வு நடைபெற்று அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு, அதற்கு பிறகு வாகனம் ஓட்டுகின்ற பரிசோதனை, மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிந்து அவர்கள் பணியாணை வழங்கப்பட்டு பணிக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இந்த 685 பேர் பணிக்கு வருவதற்கு முன்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் இதே போல ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் எடுக்கப்பட்டாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்துகள் ஓட்டுநர் நடத்துனர் இல்லாத காரணத்தினால் அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் 2000 வழித்தடங்களை நிறுத்திவிட்டு போனார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல இப்போதும் நம்ம இன்னும் ஓட்டுநர் நடத்துனர் எடுக்கிற வரை அந்த வழித்தடங்களை மீண்டும் ஓட்டாமல் இருந்தால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனாலதான் இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்துகள்ல ஒவ்வொரு மாதமும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஓய்வு பெறுகின்ற சூழல் இருக்கிறது. அவங்க நியமிக்கின்ற வரை இந்த ஒரு தற்காலிக ஏற்பாடு, அவ்வளவுதான். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விலக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க போயிட்டாங்க. இப்ப நிரந்தர பணியாளர்கள் பணிக்கு வந்துட்டாங்க. இதே போன்ற ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் மற்ற அரசு போக்குவரத்து கழகங்களிலும். இப்ப தேர்தல் காலம் இருந்ததனால் அந்த பணி துவங்காமல் இருந்தது. இப்ப தேர்தல் முடிந்து விட்டது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் போலவே மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கெடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கும். அப்படி நடவடிக்கை துவங்கி ஒரு 2 மாதத்தில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுகின்ற போது இந்த தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் விலக்கப்படுவார்கள். நீங்க யார் புதுசா எடுத்தாலும் புதிய ஓட்டுநர் நடத்துனர் தான். அவங்க குறிப்பிட்ட காலம் ஓடின பிறகுதான் அவர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஆவாங்க. அது போலதான் இது. இப்படி இருக்கிறதுனாலே ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்றதெல்லாம் மக்களை பீதிக்குள்ளாக்குகின்றது.